என்ன ஊர்ல ஒரு பையனும் இல்லையா? ஒரு ஈ காக்காயும் காணல. நம்ம வேற காலையில இருந்தே கடையை திறந்து வச்சிருக்கோம். ஒத்த டீ குடிக்க ஒருத்தனை காணலையே. என்ன மருமோளே, அங்க நின்று யார் கூட பேசிட்டு இருக்க? எத்தே, நம்ம கடையை திறந்து இவ்வளவு நேரம் ஆயாச்சு, ஒத்த டீ குடிக்க ஒரு பையனையும் காணலையே. அதான் யாராவது தூரத்துல வாராங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். ஆமா மருமோளே, நல்லா பாரு, ஒரு பயலையும் இன்னைக்கு விட்டுறக்கூடாது. இந்த ஊர்ல உள்ள பயல ஒருத்தன் கூட நம்ம கடையில டீ குடிக்காம இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடாது. பாத்துக்க, இவனோட நம்பி தான் நம்ம கடையை வச்சிருக்கோம். இவனோட வந்து டீ குடிக்கலன்னா நம்ம எப்படி கடை நடத்துது? எத்தே, நம்ம கடைக்கு டீ குடிக்க ஆள் வருவாங்கன்னு நம்புறீங்க? வருவாங்க மருமலை, கண்டிப்பா வருவானுவன். அது அவனோட தலையெழுத்து. நம்ம கடையை விட்டா வேற கடை இவனுக்கு எங்க இருக்கு? இந்த ஜில்லாவிலே வேற டீ கடை இல்லைன்னு தெரிஞ்சுதானே டீ கடை தொழில இறங்கியிருக்கோம். கண்டிப்பா வருவானுவன். அப்புறம் மருமலை, முக்கியமான விஷயம், ரோட்ல போற ஒருத்தனையும் விடாத. டீ குடிக்கக்கூடிய மூட்ல வராட்டினாலும் எப்படியாவது பேச்சு கொடுத்து ஒரு டீயாவது குடிச்சிட்டு போக வச்சிரு. ஒரு பையன் இன்னைக்கு டீ குடிக்காம போகக்கூடாது. பாத்துக்க. சொல்லிட்டீங்களே, இனிமே நான் பாத்துக்கிறேன். மருமலை, அண்ணா ஒருத்தன் வாரான் பாரு. நம்ம கடைக்கு கஸ்டமர் வந்தாச்சு. போய் பேச்சு கொடுத்து அவனை எப்படியாவது டீயை குடிக்க வச்சிரு. இப்ப பாருங்கத்தே என் பேச்சு திறமைய. வாங்கண்ணே வாங்க, என்ன டீ குடிக்கிறீங்க? நம்ம கடையில இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, கருப்பு டீ எல்லா இளவு டீயும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன டீ வேணும்னு சொல்லுங்க, 2 நிமிஷத்துல சட்டனி போட்டுட்டு பட்டனி கொண்டு வந்துடுறேன். என்ன நம்ம இதை கதை சொல்லிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு உறங்கிட்டாரா? என்ன உறங்காதுங்கண்ணே. என்ன கண்ணு துறக்கவே மாட்டேங்க? ஒருவேளை கண்ணு ஒண்ணு தெரியாதோ? என்ன கண்ணு தெரியாதுனாலும் ஒண்ணு இல்ல, வாங்க அப்படியே கைத்தாங்கல உங்களை பிடிச்சி இந்த பெஞ்சில உட்கார வைக்க. என்ன டீ வேணும்னு கேளுங்க, தக்கடி போட்டு கொண்டு வரேன். என்ன மருமலை, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க, என்ன டீ வேணுமா? அதாத்தே தெரியல, அதை கேட்க தான் போராடிட்டு இருக்கேன். எவ்வளவு பேசினாலும் கொட்டாய் மட்டும் தான் வரும், கண்ணும் துறக்க மாட்டேங்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல, இருங்க கேட்டு சொல்லுங்க. என்ன டீ வேணும்னு சொல்லலன்னா என்ன மருமலை, அப்படியே அந்த பெஞ்சில உட்கார வை. ஏதாவது ஒரு டீயை குத்து மதிப்பா போட்டு தாரேன், குடிக்க வை. நமக்கு கஸ்டமர் தானே முக்கியம். என்னத்தே நீங்க வேற, ஒரு நிமிஷம் இருங்க, என்ன டீ வேணும்னு இன்னொருக்க கேட்டு பாக்கேன். என்ன விளையாடாம என்ன டீ வேணும்னு சொல்லுங்கண்ணே. தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க. எதுக்கு இப்படி கண்ணை மூடி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு விளையாடுறதுக்கு நாங்களா கிடைச்சோம். நாங்களே காலையில இருந்து ஒரு ஆள் கூட டீ குடிக்க வரலன்னு கவலையிலே இருக்கோம். நீங்க தான் கஸ்டமரா வந்திருக்கிறீங்க. ஏதாவது ஒரு டீயாவது குடிச்சிட்டு போங்கண்ணே. இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நம்மளே பெஞ்சில் பிடிச்சி உட்கார வச்சு அத்தை சொன்ன மாதிரி குத்து மதிப்பா ஏதாவது ஒரு டீயை போட்டு கொடுத்துட வேண்டியதான். என்ன வாங்க அப்படியே இந்த பெஞ்சில் வந்து உட்காருங்க, நான் டீயை போட்டு கொண்டு வரேன். என்னடா இது, வெறும் கொட்டாய் மட்டும் தான் வருவு. சரியான கொட்டாவிக்கு பிறந்தவனா இருப்போம் போலயே. என்ன மருமோளே, என்ன டீ வேணும்னு சொன்னானா இல்லையா? எங்கத்தே சொல்லது, கொட்டாவியை தவிர வேற ஒன்றும் வர மாட்டேங்கு. நீங்க குத்து மதிப்பா ஏதாவது ஒரு டீயை போட்டு தாங்க, குடிக்க வைப்போம். கஸ்டமரே இப்படியா? இன்னைக்கு வியாபாரம் விளங்குற மாதிரி தான். என்ன மருமோளே, டீயை போட்டாச்சு, எடுத்து கொடு. என்னங்கண்ணே டீ குடிங்க. நான் ஒரு மடச்சி இந்த ஆள்கிட்ட போய் டீயை எடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பேசாம நம்மளே வாயில ஊத்தி விட்டுற வேண்டியதான். ஒரு 10 ரூபா டீயை விற்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியது இருக்கு சப்பப்பா. ஐயோ வாய் திறக்கலையே. என்ன இந்தாங்க டீ. எப்பாடா, கொட்டாய் விடுறதுக்கு அப்படியே வாயை திறந்தாரு. டீயை உள்ள ஊத்தி விட்டாச்சு. எப்படியோ போனி சக்சஸ். என்ன மருமலே, டீயை குடிச்சானா? டீ எப்படி இருக்குன்னு கேட்டியா? டீல சீனி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கேட்டியா மருமலே? அவன் எங்க டீயை குடிச்சான்? நல்லா வலுக்கட்டாயமா டீயை வாய்க்குள்ள ஊத்தி விட்டுருக்கேன். இந்த லட்சணத்துல டீ நல்லா இருக்கான்னு வேற கேட்கணுமா? ஒவ்வொரு கஸ்டமரும் நமக்கு ரொம்ப முக்கியம் மருமலே. அப்பதான் நம்ம தொழில முன்னேற முடியும். கஸ்டமர் நிற குறையெல்லாம் சொன்னாதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கடை நடத்த முடியும். பாத்துக்க, இந்த மாதிரி ஒரு 10 கஸ்டமர் வந்தா போதும், நம்ம கடை விளங்குன மாதிரி தான். சரி மருமலை, டீக்கு மறக்காம ரூபாயை வாங்கிரு. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பாத்துக்க. ஐயோ ஆமா, நான் வேற மறந்துட்டேனே. இந்த ஆள்கிட்ட எப்படி ரூபாயை வாங்குது? சரி எப்படியாவது வாங்குவோம். என்ன டீ குடிச்சதுக்கு ரூபா தாங்கண்ணே. என்ன டீ குடிச்சதுக்கு ரூபா தந்துட்டு போங்கண்ணே. என்ன ரூபாயை கேட்டதுக்கு கொட்டாய் விட்டுட்டே போயிட்டான். அப்போ டீக்கு ரூபா அவ்வளவுதானா? என்ன மருமலே, டீக்கு ரூபாய் வாங்கினியா இல்லையா? எத்தே, டீக்கு ரூபா கேட்டதுக்கு கொட்டாய் விட்டுட்டே போயிட்டான். சரி கவலைப்படாத மருமலே, எங்க போயிருவான்? திருப்பி நாளைக்கு நம்ம கடைக்கு தானே வந்தாவணும், அப்ப வாங்கிடலாம். என்னண்ணே வாங்க, உங்களுக்கு என்ன டீ வேணும்? இஞ்சி டீ வேணுமா, ஏலக்காய் டீ வேணுமா, கருப்பு டீ வேணுமா, என்ன டீ வேணும்னு சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு ஒரு டீயே வேண்டாமா. நான் கடையில எல்லாம் டீ குடிக்கிறது கிடையாது. நான் வீட்டுல மட்டும் தான் டீ குடிப்பேன். ஏன் கடையில எல்லாம் டீ குடிச்சா குறைஞ்ச போயிருவிய? வேலை வெட்டி கொண்டு போக மாட்டீங்களோ? வெட்டி தட்டாம வீட்டுல இருக்கிறீங்களோ? பைசா ஒண்ணும் கிடையாது கையில. உங்க பொண்டாட்டி தானே வேலைக்கு போய் உங்களுக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்காவ. ஆமாமா, அது எப்படி கரெக்டா சொல்ற? 10 ரூபா டீ குடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கும் போதே தெரிஞ்சிடண்டாமா? அது சரி, டீ குடிக்க வராம டீ கடைக்கு எதுக்கு வந்திய? அதுவாமா, ஆரஞ்சு கலர் டி ஷர்ட்டும் கருப்பு கலர் ஃபேண்டும் போட்டு இந்த பக்கமா ஒரு பையன் வந்தானா. ஆரஞ்சு கலர் டி ஷர்ட், கருப்பு கலர் ஃபேண்ட். அட ஆமா, நம்ம கஸ்டமரு. ஆமாண்ணே ஆமா, இவ்வளவு நேரம் இந்த பெஞ்சில தான் உட்காந்துருந்தாவ. நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இப்படியே நடந்து போனாவ. எந்த பக்கமா நடந்து போனா? இந்தா நீங்க இப்ப வந்தீங்களா, அதே பக்கமா தான் நடந்து போனாவ. ஐயோ அப்படியா? எங்க போயிருக்கான்னு தெரியலையே. தினமும் காலையில இவன் பின்னாடி அலையதே எனக்கு பெரிய வேலையா போச்சு. ஆமா, எதுக்குன்னு அந்த பையனை தேடிட்டு இருக்கிறிய? கடைக்கு வந்து நல்லா டீயை குடிச்சிட்டு டீக்கு ரூபா தர மாதிரி ஓடிட்டான். என்னது, கடைக்கு வந்து டீயை குடிச்சானா? என்னமா சொல்றிய? ஆமாண்ணே, கடைக்கு வந்தாரு. என்ன டீ வேணான்னு கேட்டேன், ஒரு பதிலும் சொல்லல.
சரின்னு ஒரு டீயை போட்டு கொடுத்தேன். டீயை குடிச்சிட்டு டீக்கு ரூபாயும் தராம அப்படியே நடந்து போயிட்டாரு. அது சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவனை எதுக்கு நீங்க தேடுறிய? ஏமா அவனை பெத்தவன் நான் தாமா, அவன் என் புள்ளதான். ஓஹோ அப்படியா, சரி சரி, ரொம்ப நல்லதா போச்சு. மறுமலை, மோகன் குடிச்ச டீக்கு அப்பண்ட ரூபாய் வாங்கு. அவனுக்கு தூக்கத்துல நடக்க வியாதி இருக்குமா, தினமும் காலையில எழும்பி எங்கேயாவது இப்படிதான் நடந்து போயிருவான். நான் அவன் பின்னாடியே போயிட்டு எங்க போறான்னு பார்த்து எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். தினமும் எனக்கு இதே வேலையா போச்சு. என்னது, தூக்கத்துல நடக்க வியாதியா? ஆமாம்மா, இன்னைக்கு எங்கெல்லாம் போயிருக்கானோ தெரியலையே. அதனாலதான் என்ன பேசினாலும் கொட்டாவி மட்டுமே விட்டுட்டு இருந்தானா? மறுமலை, என்னாச்சு? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த டீ கடை அலப்பற காமெடி எப்படி இருந்தேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம தமிழ் கார்ட்டூன் கலாட்டா சேனல்ல மாமியார் மருமகள் காமெடி கலாட்டா வீடியோ ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு வந்துகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கமெண்ட் எல்லாம் பண்ண மறக்காதுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் நம்ம வீடியோக்களை ஷேர் பண்ணவும் மறக்காதுங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிவகங்கையில இருந்து உதயகுமார் அவங்க அம்மா நானும் என் மருமகளும் சேர்ந்து அவங்க பேரை சொல்லணும்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இப்போ நானும் எங்க அத்தையும் சேர்ந்து அவங்க பேரை சொல்ல போறோம். ஹாய் சின்ன பொண்ணு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நானும் என் மாமியாரும் சேர்ந்து உங்க பேரை சொல்லியாச்சு. இப்போ சந்தோஷம் தானே? தொடர்ந்து நம்ம சேனல்ல கார்ட்டூன் வீடியோக்களை பாருங்க. ஹாப்பியா இருங்க. டாடா, பாய், see you.